ரமலான் பண்டிகையை ஒட்டி டெல்லி, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். ஈகை திருநாளான ரமலான் பண்டிகை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி அதிகாலை நடைபெறும் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜும்மா மசூதியில் ரமலான் பண்டிகையொட்டி நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் டெல்லி பதேபூரில் உள்ள மசூதியிலும் ஏராளமானோர் திரண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவரையொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ரமலான் பண்டிகையொட்டி மஹிம் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் அனைத்து ஜும்மா மசூதிகள் மற்றும் ஈத்காக்களில் சிறப்பு கூட்டு தொழுகைகள் நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். تسقى من عين آنية فذكر إنما சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு பூங்காவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தென்சென்னை மாவட்ட MMDA காலனி கிளை சார்பில் ஈகை பெருநாள் சிறப்பு கூட்டு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஆண்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். கூட்டு தொழுகை நிறைவடைந்ததும் இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஆரத்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே உலகில் வாழும் அனைத்து மக்களும் ஒற்றுமை, மன அமைதி, நிம்மதியுடன் வாழ வேண்டி சென்னை அண்ணா சாலை பெரிய மசூதியில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நம்ம 30 நாளும் காலையில் 3 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் எந்த ஒரு உணவும் எடுத்துக்காமல் நோன்பு வைக்கிறோம். அதுக்கு நன்றி செலுத்தும் வகையாக இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பு பெருநாள் எப்படி சகோதரத்துவமாக அண்ணன் தம்பியா எல்லாருமே, அதாவது வேற்று மதத்தவர்கள் என்று இது இல்லாமல் எல்லாருமே அண்ணன் தம்பியா சந்தோஷமாக தான் கொண்டாடிக்கிறோம். இதே மாதிரி எல்லா நாளும் எல்லாருமே இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் என்று இல்லாமல் அண்ணன் தம்பியா சகோதரத்துவமாக இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது. நம்ம 30 நாளும் நம்ம நோன்பு வச்சு காலையில் எந்திரிச்சு நோன்பு வச்சுட்டு அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. 21 நாள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அது நமக்கு மைண்டில் வரும்னு சொல்லுவாங்க. நோன்பு வைக்கிறதுனா வெறும் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, தீய பழக்கங்கள், தீய விஷயங்கள்லாம் யோசிக்காமல் இருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணி ரம்ஜான் அன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் காலையில் 7 மணிக்கே தொழுகை ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லோரும் தொழுகை முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் உள்ள இது பெருநாள். இது முஸ்லீம் மக்களுக்காக உள்ள பெருநாள் இல்லை, எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த பெருநாளை எல்லாரும் ஈது பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கோவையில் நடைபெற்ற ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஆயிஷா மஹாலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
تصلى نارا حامية تسقى من عين آنية صدق